என்னோடய பேர் சிவா. எனக்கு வயசு ஒரு 25 வயசு இருக்கும். நான் வந்து சென்னையில் ஒரு துணி கடையில் வேலை பார்த்துருக்கேன். அங்கே அதே கடையில் பிரியான்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்தா. அவளுக்கு வயசு ஒரு 23லேருந்து 24 இருக்கும். ஆள் சூப்பராக இருப்பா, செமையாக பார்க்க எப்போவுமே பார்த்துட்டே இருக்கலாம். நல்லா ஒரு நட்டுக்கட்டா. அவளுக்காண்டியே நான் டெய்லி வேலைக்கு போயிருந்தேன், அவளை பார்க்குறதுக்காண்டியே. அப்போல்லாம் இப்படியே ஒரு வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. அவளை என்ன அறியாமல் நான் அவளை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆள் ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை எப்படி அவள்கிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு தெரியல. பயங்கர அப்படியே போயிடுச்சு. அப்போ அவளோட ஃப்ரெண்டு ஒட்டி அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தா. அவள்கிட்ட நல்லா பேசுவேன். அவள்கிட்ட அப்படியே காதில் போட்டு வச்சேன், அந்த மாதிரி இப்போ பிடிச்சிருக்கு பிரியாவை எப்படி போய் சொல்லணும்னு தெரில அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவள் என்ன பண்ணிட்டா, நேராக இதை போய் சொல்லிவிட்டா. அவள்கிட்ட போய் சொன்னோன்னா அவன் என்ன பண்ணா கூப்பிட்டான். நீ சொன்னியாம்ல லவ் பண்ணி சொல்லியிருக்கா என்னைய பற்றி அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆமாம்மா, நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, கல்யாணம் பண்ணிக்கலாமா நாம அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண, அவசரப்படாத, நான் உனக்கு சொல்கிறேன், ஒரு 2 நாளில் சொல்கிறேன், முடிவு பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, ஓகே, அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் என்ன பண்ண, ஒரு 2 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு என்னை கூப்பிட்டு வா போய் ஒரு இடத்துக்கு போவோம், அங்கே போய் பேசுவோம் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குக்கு கூட்டி போய் 2 பேரும் பேசிக்கிட்டோம். நம்ம என்னை பற்றி டீட்டெயில் கேட்டால், நான் அவளை பற்றி பேசினோம், ஃபேமிலியை பற்றிலாம் கேட்டால், எல்லாமே கேட்டுட்டு அப்புறமா ஓகே ஆச்சு, எல்லாம் ஓகே பண்ணிட்டா காதலுக்கு. அப்புறம் எப்படி நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, காதல் ஓகே பண்ணிட்டேன். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டா, நீ இப்போ நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரு 2 வருஷம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். கல்யாணம் போகணும், அது வரையும் நம்ம லவ்வர்ஸாக இருக்கலாம். அப்புறமா பார்த்து உன்னை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கேன், என்னை பற்றி நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு இப்படியே சந்தோஷமாக முடியும், 2 பேரும் ஒன்றா போவோம் வருவோம், அப்படியே சுற்றி இருந்தோம் 2 பேரும். நல்லா நிறைய இடங்களுக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு நாள் என்ன சொன்னால், நீ வீட்டில் அப்பா அம்மாலாம் ஊருக்கு போயிருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கேன், வரியா நீ அப்படின்னு சொன்னேன். வா, இங்கே பேசிட்டு போவோம், வீட்டுக்கு வா அப்படின்னா. சரி, ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னன்னேன், கிளம்பி போகும்போது பயங்கரமான மழை. மழையை நனைஞ்சிட்டேன் நான். அப்போ என்ன சொன்னால், சரி மழையை நனைஞ்சிட்டு நேராக வீட்டுக்கு போனால் ஃபுல்லாக நனைஞ்சி தண்ணி தொப்புன்னு ஆகிப்போச்சு உடம்பு. அப்போ பார்த்தா தொண்டை என்ன இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கேன் அப்படின்னா. ஆமாம்மா, மழை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னேன். சரி வா வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் கழட்டி புழிஞ்சு போட்டுட்டு காய போட்டுட்டு அவள் ஒரு இது கொடுத்தா, லுங்கி ஒன்று கொடுத்தா. அதை கட்டினேன். அவள் அப்பாவோட லுங்கி அவளோட கட்டிக்கிட்டு துண்டுன்னு கொடுத்தா. நல்லா தோட்டி ஒன்று இருந்தோன்னா அப்படின்னு குளிர் தாங்க முடியல. நல்லா உடம்பு குளிர் இருக்கும், பயங்கரமான குளிர். அதனால் என்ன பண்ணேன், பெட்ஷீட் ஒன்று கொடு போத்திக்கிறது ஒன்று பெட்ஷீட் கொடுத்தா. அந்த பெட்ஷீட்டு போட்டும் குளிர் தாங்க முடியல, அவ்வளோ குளிர். என்னால் முடியல. டக்குன்னு அப்படியே நின்றுட்டு இருந்தா. டக்குன்னு இறுக்கமாக போய் அவளை போய் கட்டி பிடிச்சிட்டேன். நான் இப்படி சொன்னேன், இப்படி தான் பண்ணாத, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு மாதிரி சொல்லியிருந்தா. அது நான் வேறு ஒன்றும் பண்ணல, உன்னைய எனக்கு குளிர் தாங்க முடியல, அதனால் நான் உன்னை கட்டி பிடிக்கிறேன், ப்ளீஸ் ஒரு டைம் இதுக்காண்டி ஒத்துக்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கட்டி பிடிச்சிருந்தேன். எனக்கு உடல் சூடு அப்படியே இதாகிடுச்சு. எனக்கும் ஒரு மாதிரி முதல் தடவைனால என்னால் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னால் அவளும் என்ன மாட்டா ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரும் அவள்னாலையும் முடியல. பேசாமல் விட்டுட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அப்புறம் அதுக்கப்புறம் முடியாதனால அப்படியே இறுக்கமாக கட்டிக்கிட்டு அப்படியே அவளை உட்காந்துட்டேன். அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தேன். அப்புறமா முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறமா எல்லை மீறி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால் அவள் அப்புறம் அழுதா. நீ இப்படி பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லி கேட்டால். நான் சொன்னேன், மன்னிச்சுக்கனே, கண்ட்ரோல் மீறி முடிஞ்சு போச்சு. அதனால் உன்னை நான் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, ஓகே, நான் அந்த நம்பிக்கையில் தான் உன்னை விட்டேன். நான் சரியா அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இப்படி லைஃப்பு போயிட்டுருக்குது. நாங்கள் அப்பப்போ யாரும் இல்லாத இதில் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம்.